our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக நிற்கிற சத்துரு எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை துரத்தி விடுவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர்க்கிற சத்துருக்கள் யார்? கர்த்தர் அவர்களை எப்படி துரத்துகிறார்? மட்டுமல்ல, நீங்களும் எப்படி ஜெயம் பெறலாம்? இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார், உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அதோடல்லாமல் கர்த்தர் தாமே உங்களை எதிர்க்கும் ஜாதிகளை எல்லாம் துரத்தியும் விடுகிறார். அவர் அவர்களை துரத்தி விடுவதோடல்லாமல் நீங்களும் ஜாதிகளை துரத்தத்தக்கதாக உங்களை பலப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு முன்பாக அங்கே அநேக அந்நிய ஜாதிகளும் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குடியிருந்தார்கள். இஸ்ரவேலர் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த ராஜாக்களை வெற்றி சிறந்து அங்கேயுள்ள அந்நிய ஜாதிகளை துரத்திவிட வேண்டும். அந்த ஜாதிகள் யார்? வேதம் சொல்லுகிறது, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிஷியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஜாதிகளுக்கும் 7 வித்தியாசமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. சுருங்கச் சொன்னால் இந்த 7 ஜாதிகளும் கர்த்தருடைய ஜனத்தை எதிர்க்கிற சத்துருக்களே. நீங்கள் அவர்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அவர்களை துரத்தி விடுவார். மட்டுமல்ல, உங்களுக்கும் அவர்களை துரத்துவதற்கு பலன் தருவார். இந்த 7 ஜாதிகளில் முதல் சத்துரு யார் தெரியுமா? இதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் முதல் சத்துரு மாமிசம். மாமிசத்தோடு மாமிச இச்சை, மாமிச பந்தங்கள் எல்லாம் வந்து ஒட்டி கொள்ளுகின்றன. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக இந்த மாமிசம் போராடுகிறது. அநேகர் கர்த்தர் கொடுக்கிற வாக்குதத்தத்தை சுதந்தரிக்காமல் மாமிச இச்சைகளில் சிக்குண்டு வழி விலகி செல்வதினால் தோல்வி அடைகிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட இன்றைக்கு ஜெயம் பெறாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் மேற்கொள்ள தேவன் கிருபையை உங்களுக்கு தந்தருளுவார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாச கண்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகளை துரத்தி விடுவதை காணட்டும். அந்த ஜாதிகள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களை வேவு பார்த்த இஸ்ரவேலர்கள் அவர்களை குறித்து சுட்டி காட்டும் போது அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் என்றார்கள். அவர்கள் பலசாலிகள், பெருமையுள்ளவர்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலருக்கு முன்பாக துரத்திவிட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் அவ்வாறே செய்வார். பிரியமானவர்களே, இந்த வாக்குதத்தம் உங்களுக்கு இன்றைக்கும் உரியது. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு மட்டும் துரத்தி விடுவேன் என்று சொல்லவில்லை. அவர் உங்களுக்கும் அதையே சொல்கிறார். நான் துரத்தி விடுவேன் என்பது அவருடைய உறுதியான வாக்கு. அவர் வாக்கு தவறாதவர். அவர் சொன்னதை செய்து முடிப்பவர். சத்துரு உங்களை அச்சுறுத்துகிறான். உங்களுக்கு முன்பாக நிற்கிற சவால்கள் பெரியதாக தெரிகின்றன. உங்களை எதிர்க்கிறவர்கள் பலசாலிகளாக தோன்றுகிறார்கள்.
ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த ஜாதிகள் உங்களை பார்க்கிலும் பெருத்தவர்களாயிருந்தாலும் நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்கிறார். சத்துருவின் வல்லமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அது எம்மாத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் துரத்துகிறார் என்றால் அது முழுமையான துரத்துதல். பாதியாக துரத்துவதில்லை, சிறிதளவு விட்டு வைப்பதில்லை. அவர் துரத்திவிட்டால் அந்த சத்துரு திரும்பி வர முடியாது. ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். வானமும் பூமியும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன. அப்படிப்பட்ட கர்த்தர் உங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர் கானான் தேசத்தை நோக்கி பார்த்தபோது தங்களை வெட்டுக்கிளிகளைப் போல சிறியவர்களாக உணர்ந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை திடப்படுத்தியது. அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்கள் தேசத்தை சுதந்தரித்தார்கள். விசுவாசிக்காதவர்கள் வனாந்தரத்திலேயே மடிந்தார்கள். விசுவாசமே வித்தியாசத்தை உண்டாக்கியது. கர்த்தர் துரத்திவிட்டால் யாரும் திரும்ப வர முடியாது. அவர் எழுந்தால் சத்துரு நிலைத்திருக்க முடியாது. இன்றைக்கும் அதே விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் துரத்தி விடுவார் என்னும் இந்த வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். நீங்கள் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்களை தடுக்கிற சத்துருக்களை கர்த்தர் துரத்திவிட ஆயத்தமாயிருக்கிறார். அந்த வல்லமையுள்ள கர்த்தரை நம்புங்கள். அவருடைய வாக்கை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். துரத்துகிற கர்த்தர் இன்றும் உங்களோடு இருக்கிறார். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். பிரியமானவர்களே, உங்களை எதிர்க்கிற சத்துரு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் அதை விட பெரியவர். இன்று இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று சத்துருக்களை துரத்தி விடுவார். கர்த்தர் துரத்தி விடுவார் என்னும் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் கமெண்டில் கர்த்தரின் சத்துருக்களை துரத்தி விடுவார் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களோடும் பகிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். பரமபிதாவே, இன்றைக்கும் எங்களுக்கு முன்பாக சென்று சத்துருக்களை துரத்தி விடுகிற தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சத்துருக்கள் எதுவாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று துரத்தி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாமிசத்தோடும் பயத்தோடும் தோல்வியோடும் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெயம் தரும் ஆண்டவரே. தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை திடப்படுத்தும். நான் துரத்தி விடுவேன் என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை தடுக்கிற எல்லா தடைகளும் விலகி போகட்டும். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்லட்டும். சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். அவர்கள் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற கிருபையை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஜெயமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று சத்துருக்களை துரத்தி விடுவார் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.